ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் பலாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பலாப்பழம் ஆரோக்கியமானதாக இருந்தாலும் கூட கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் இந்த பலாப்பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம்? அப்படி உண்மையில் சாப்பிட தான் கூடாதா அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். பலாப்பழம் பிடிக்காதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேர் தான். பலாப்பழம் பார்த்திங்கன்னா சாலையோர கடைகளில் இருந்து பெரிய பழக்கடைகள் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இது கிடைக்கும். நமக்கு இது கொஞ்சம் தூரத்தில் இருந்தாவே அதனுடைய வாசனையானது நம் மூக்கை தொலைக்கிற அளவுக்கு மிகவும் சுவையாகவும் நறுமணமும் கொண்டதாக. கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய கர்ப்ப காலத்தில் ஆரம்ப 3 மாதம் பார்த்திங்கன்னா மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா கருச்சிதைவு இந்த நேரத்தில் ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் எதையுமே ஒரு அளவாக தான் எடுத்துக்கணும். இந்த பலாப்பழத்தை அளவுக்கு அதிகமாகவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. பலாப்பழத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் B6 மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. இது எளிதில் ஜீரணமாகும் தன்மை கொண்டதாகும். கர்ப்பிணிகள் குறைந்த அளவு பலாப்பழம் சாப்பிடுவதால் நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். இதில் விட்டமின் A, B, C இருப்பதால் பொதுவான நோய் தொற்று அபாயத்தை குறைக்க செய்யும். பலாப்பழம் கர்ப்பிணிகள் சாப்பிடுவதால் இரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும். இதய நோய்களின் அபாயம் குறையக்கூடும். பலாப்பழம் கர்ப்பிணிகளின் இரத்த அளவை அதிகரிக்கும். பலாப்பழத்தில் மெக்னீசியம் இருப்பதால் குழந்தை மற்றும் தாய்களின் எலும்புகளின் ஆரோக்கியமானது மேம்படுத்தப்படுகிறது. நீங்கள் கர்ப்ப காலத்தில் பலாப்பழத்தை அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நீரிழிவு நோய்க்கு வழிவகுத்துவிடும். பலாப்பழத்தில் இரத்த அளவை தூண்டும் ஏஜென்ட்டுகள் இருக்குது. பலாப்பழங்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். நீங்கள் போதுமான அளவு மட்டும் பலாப்பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்சர் போன்ற பல்வேறு வயிற்று பிரச்சனை தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது தீர்வு உங்களுக்கு காணும். கருவோட வளர்ச்சிக்கு தேவையான ஜிங்க், கால்சியம், பீட்டா கரோட்டின் மற்றும் இரும்பு சத்து பலாப்பழத்தில் இருக்குது. பலாப்பழத்தோட கொட்டை பார்த்திங்கன்னா மிகவும் நன்மை தரக்கூடியதாகும். இதில் புரதம் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் பல மினரல்கள் இருக்குது. நோய் எதிர்ப்பு அமைப்பை வலுப்படுத்த விட்டமின் C தேவைப்படும். அதுவும் கர்ப்ப காலத்தில் இது முக்கியமான ஒன்றாகும். பலாப்பழத்தில் விட்டமின்கள் நிறைந்துள்ளதால் இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். நீரிழிவு நோய் இருக்கும் கர்ப்பிணிகள் நீங்கள் பலாப்பழத்தை சாப்பிடாமல் இருப்பதே நல்லது. பலாப்பழத்தில் இரத்தம் விரைவில் உறைந்து விடுவதாக நம்பப்படுகிறது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு பிரச்சனை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.